இன்றைக்கி எனக்கு ஐ அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க வேலையிலேருந்து. ஸோ வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு செம்ம பசி. இன்றைக்கி லஞ்ச் டைமில் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன். அதுவும் ஐ அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்றதுனால நல்லாவே படுத்து தூங்கினா கண்ணு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வரும்போது ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். தயிர் சாதத்தை பிரித்து பார்த்தா அது கொஞ்சம் புளிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து மெக்டியில் போய்ட்டு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நானே ட்ரைவ் பண்ணி ட்ரைவ் த்ரூவில் போய்ட்டு மெக்டியில் வாங்கிட்டு போனோங்க. ஸோ இது வந்து என்னோடய கண்ணோட ஐ பால். இந்த ஹாஸ்பிட்டல் எப்போ போனாலும் சரி நம்மளோட ஐ பாலை எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஃபுல்லாக காட்டுவாங்க. இங்கே இந்த நல்லாயிருக்கு, இந்த இடம் டார்க்காக இருக்குது, இதனால் இது இப்படி இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலோட நேம் பார்த்திங்க அப்படின்னா விஷன் பாயிண்ட்டு. ஸோ அங்கே அதோட அந்த ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கு. அதனால் சும்மா அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த கண்ணாடி ஆர்டர் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. அடுத்த கண்ணாடி எப்படி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சன்னில் போனால் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா கலர், கூலிங் கிளாஸ் மாதிரி, அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு.